ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய டிஐஎம்எல் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய தேர்ஸ்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி டே மார்னிங் 6:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சோன்னே பெட்லாம் மேக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம். ஆஸ் யூஷுவல் காலேஜ் உண்டு இன்றைக்கி. எப்போ போல் யூனிஃபார்ம் தான். ரீசெண்டாக இப்போ அண்டர்ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ராடக்டோட டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னாங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ்க்கு என்னோடய நேம் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னோடய நேம் அபி. இதான் என்னோட பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குன்னா கேளுங்க, நான் மறக்காமல் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறேன். Q&A செக்ஷனுமே வைக்கலாம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி காலிஃப்ளவர் கிரேவி தான். அதான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் காலேஜ்க்குமே. மார்னிங் காலேஜ்க்கு போகும்போது டைம் இல்லாதனால மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எங்கள் அம்மா தான் ஊட்டி விடுவாங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும். மார்னிங் காலேஜோட டைம் 10 o'clock தான் ஆரம்பிக்கும். நான் 9:30க்கு பஸ் வரும். ஸோ தட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இதான் என்னோடய சித்தி. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக ரெடி ஆயாச்சு, போகலாம். அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜுக்கு போய் அவ்வளோதான் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ தட் ஆஃப்டர்நூன் பார்க்கலாம். ஆஃப்டர்நூனுக்குமே காலையில் கொண்டு வந்த அதே சப்பாத்தி தான் வித் பனானாவுமே அம்மா கொடுத்துருந்தாங்க. இப்போ டைம் 4:30. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பாட்டி காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ தட் காஃபி குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுருந்தேன். வடையுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருந்தாங்க. கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி தேர்ஸ்டேனாலே நாங்கள் ஃபேமிலியோட சாய்பாபா கோயில் போவோம். சாய்பாபா கோயிலில் வாங்கின இந்த நோட்டை நான் கொஞ்சம் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து கோயிலுக்கு ஒரு 6:30 போல் கிளம்பிருந்தோம். போகும்போது சித்தியுமே பிக்கப் பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து சாய்பாபா டெம்பிளுக்கு 1/2 hour ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். போகும்போது ஐயங்கார் பேக்கரிக்குமே போயிருந்தோம். இங்கே ஆல் டைம் ஸ்பெஷல்னால் பாதாம் பாலும் போலி தான். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. ஈவினிங் டைம் வந்தால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட லொக்கேஷனுமே கீழே கொடுத்துருக்கேன். நாகர்கோவில் சரௌண்டிங்கில் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரி போகிற வழியில் இருக்குது. அண்ட் பாதாம் பால் இங்கே ஆடையோடு மேலே போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் டீ, காஃபி, வடை, சமோசா எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இந்த சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களுமே பாருங்கள். அண்ட் இங்கே நான் ஒரு கிளிப்பிங்ஸுமே ஆட் பண்ணல. உள்ள சாமி கும்பிட்றது. இங்கே டெம்பிளோட லொக்கேஷனுமே நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் தெரியாதவங்க விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உள்ளே இதே மாதிரி ஒரு புக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் உங்களோட விஷலாம் எழுதுனா நிறைவேறும்னு சொன்னாங்க. ஸோ தட் எங்கள் சித்தியுமே எழுதுனாங்க. அண்ட் தேர்ஸ்டே தோறும் சாய்பாபா டெம்பிளில் உப்மா தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. அண்ட் இன்றைக்கி உப்மாவும் பூந்தியும் கொடுத்துருந்தாங்க. நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு பேக் சைட் வந்தால் ஒரு வியூ நல்லாயிருக்கும். கடைலாம் இருக்கும். சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு பேக் சைட் கடை உண்டுன்னு சொன்னேன்ல, அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் தான் ரொம்ப லாங்காக நான் பேசி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்குமே தெரியும். இனி அப்லோட் பண்ணுற வீடியோவில் என்னோடய வாய்ஸ் ஓவர் நோட்ஸ் வீடியோ வேணுமா இல்லைனா சாங்லேயே அப்லோட் பண்ணவான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வீட்டுக்கு வர 9:30 போல் ஆச்சு. பார்த்தா அம்மா குக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார் அண்ட் கேரட் பொரியல். ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்துருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர்.